ஒரு பார்வையினால் அதிகம் சபலப்படுவது ஆண் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆணுக்கு தானே ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படணும், அவர்களுக்கு தானே நீங்கள் அதிகமான உபதேசங்கள் செய்யணும். ஆனால் நடைமுறையில் பெண்களுக்கு இல்லை அதிகமான உபதேசங்களும் அல்லது அவர்களுக்கு தானே அதிகமான ஒழுக்கங்கள் நீங்கள் கற்பிக்கிறீங்க. கரெக்ட், நல்ல கேள்வி. அதாவது இது இந்த பெரியாரிஸ்டுகள் அதிகமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சகோதரர் ஜீவா மாதிரி ஆளுங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் அவர் என்னுடைய வீட்டில் என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது இதுதான் வழி திரும்ப கேட்டார் அந்த கேள்வியை. நான் பதில் சொன்ன பிறகு திரும்ப கேட்டுட்டே இருந்தார். அது என்ன கேள்விண்டா, நீங்க ஆண்களை சொல்லுங்க, பெண்களை மதிக்க கத்துக்குங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, பெண்ணை தாய் மாதிரி பாருங்க, சகோதரி மாதிரி பாருங்க. அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்கள் ஆண்கள்ட்ட ஒதுங்கிரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம், இது சரியா இது அப்படின்னு கேக்குறாங்க. இதை நான் முதல்ல சொன்னேன், இறைவன் சொன்ன உபதேசத்தை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல இறைவன் அட்வைஸ் பண்ணது யாருக்கு தான்? ஆண்களுக்கு தான். அப்புறம் தான் இறைவன் பெண்களுக்கு சொல்றான். முதல் அட்வைஸ் கொல்லில் மூமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு முதல் நபியை சொல்லுங்கள், அவங்க தங்க பாரு. அப்ப முதல் அட்வைஸே இறைவன் சொல்றது ஆண்களுக்கு தான். அதனால சொன்ன கற்பென்று வைத்தால் இருபாலருக்கும் சமமா வைக்கல இறைவன். கற்பென்று வந்தால் அந்த கற்பை ஆண்களுக்கு தான் அதிகமா வலியுறுத்துறான். ஏன்னா கற்பழிந்து போவதற்கு எல்லா விதமான வாய்ப்பு உள்ளவன் ஆண்கள் தான். அவனை யாரும் ஒரு ஆம்பளை கற்பழிஞ்சு போயிட்டான்னு சொல்றது இல்ல. ஆனா பெண்கள் கற்பழிக்கப்பட்டால், கற்பழிந்து விட்டால் அப்படிங்கிற வார்த்தை பெண்களுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த வார்த்தை பிரயோகமே இஸ்லாத்துல கிடையாது. ஒரு பெண் கற்பழிந்து போனால் கற்பழிக்கப்பட்டு விட்டால்ங்கிற வார்த்தையே இஸ்லாத்துல கிடையாது. ஆனா கையென்றால் கற்பை இழப்போன்னு முதல்ல ஆண்கள் தான், ஆண்களுக்கு தான் முதல்ல சொல்லப்படுது. அதனால இது ஆண்களுக்கு தான் சொல்றோம், பெண்களுக்கு சொல்றங்கிற குற்றச்சாட்டு அவதூறான குற்றச்சாட்டு அல்லது அறியாமையான குற்றச்சாட்டு. முதல்ல தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் கற்பென்று வந்தால் முதல்ல ஆண்களுக்கு தான் வலியுறுத்துகின்றது, ஆண்களை தான் போதிக்கின்றது. அதே நேரத்துல பெண்களுக்கு அட்வைஸ் பண்றோம். என்ன அட்வைஸ்மா? ஏமா ஆண்களோட இயல்பு என்ன தெரியுமா? உன் அண்ணன் மாதிரி சொல்லுவான், தம்பி மாதிரி பழகிறங்குவான், உன் சித்தப்பா மாதிரிங்குவான், கடைசியில ஒரு மாதிரி ஆயிடுவான் அவன். இது ஆண்களோட இயல்பு. ஏன்னா ஆண்கள் இறைவன் இயற்கையாகவே ஆண்களுக்கு சபலத்தை வச்சிருக்கான், பெண்ணை பார்த்த உடனே இச்சைப்படக்கூடிய சபல புத்தியை வச்சிருக்கான். அதனால கொஞ்சம் கவனமாயிருமா அப்படின்னு பெண்களுக்கு சொல்றது என்ன தப்பு? இது நாங்க சொன்னா தப்பு, ஆனா இவங்க சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, செக்ஸ் கல்வியை போதிக்கணுமா, செக்ஸ் கல்வியை போதிக்கும் பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன சொல்லி கொடுக்கணுமா? இது என்னது? இது ஒரு பெண் குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு ஆம்பளை உன்னை தொட்டாண்டா குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன? உன் கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுத்தான் அல்ல நெத்தியை தொட்டு முத்தம் கொடுத்தான், இதுல குட் டச். உன்னுடைய மார்பில் இருந்து உன்னுடைய முட்டங்கால் வரை அந்த இடங்களை தொட்டானாக்கா இது பேட் டச் அப்படிங்கறது குழந்தைக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களே. அப்ப இது என்னது? அப்போ ஒரு ஆணு குழந்தையை தொட்டா கூட பேடா டச் பண்ணக்கூடியவன் என்பதை ஒத்துக்கொண்டுதானே குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரன்னு சொல்றீங்க. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு, பருவம் அடைஞ்ச பிறகு ஆம்பளை உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாமா அப்படின்னு சொல்லி தர தப்பா? அப்ப நீங்க குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தா அது சரி. ஆனா இஸ்லாம் பெண் பிள்ளைகளுக்கு ஆண்கள் எப்படிப்பட்டாலும் இருப்பாமா, எந்த நேரத்துல வாய்ப்பு கிடைச்சா அவனை கற்பழிச்சிருவாமா. இன்னைக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால ஒழுங்கா இருக்கிறான். வாய்ப்பு கிடைச்சா எப்போ தப்பா பயன்படுத்திப்பான், உன்னோட இச்சையை தூண்டி விடுவான், உனக்கு காமத்தை தூண்டி விடுவான், அதை வச்சு அவன் பயன்படுத்திட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு சொல்லித்தர தப்பா? அப்ப ஒரு பச்சில குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரான். ஏன் பேட் டச் சொல்லி தரீங்க? ஒரு ஆம்பளையா இருக்கிறோம் பேடாவும் டச் பண்ணுவான், உன்ன டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தையே பேடா டச் பண்றவன் ஒரு வளர்ந்த பெண்ணை பேடா பயன்படுத்த மாட்டான் அவன். இவங்க குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தைக்கு பேட் டச் சொல்லி தரலாங்கிறீங்க. ஆனா வளர்ந்த பிறகு ஆம்பளை தப்பா அவனை தீண்டுவாமா, கொஞ்சம் ஒதுங்கிருமா அப்படின்னு இஸ்லாம் சொன்னா மட்டும் இது தப்பு, பெண்ணடி தெரியும். இது என்ன லாஜிக்? இது என்ன விளக்கம்? இது புரியல எனக்கு. நீங்க உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? இல்ல, அப்போ பெண்களுக்கு நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்பதை சொல்லி தரதை விடவும் பிரச்சனைகளை இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி தரீங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிப்பதே அதை எதிர்கொள்வதுதான். ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிப்பதற்கான வழியை தேடுவதே அதை எதிர்கொள்வதற்கான ஒரு வழிதான். இது உலகம் முழுக்க இந்த நீதி. இது இப்போ ஒரு சிங்கம் வருதுங்க, அந்த சிங்கத்திலிருந்து நாம அப்படி எதிர்த்து போய் நிக்கிறதா எதிர்கொள்றதா? அதுல தப்பிக்கத்தான வழியை தேடுறது எதிர்கொள்றது இல்லையா? ஒரு லாரி வருது, ரோட்ல வேகமா லாரி வருது, அந்த லாரி தாறுமாறா ஓடிட்டு வரான், என் மேல மோதினோட பயமா இருக்குது, அப்ப நான் போய் நின்று அவனை நிறுத்துறதா எதிர்கொள்றதா இல்ல தப்பிச்சு ஒதுங்குறது எதிர்கொள்றது இல்லையா? எதிர்கொள்வது என்பது என்ன? தற்காப்பு கலையும் தற்காப்பையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதுமே எதிர்கொள்வதுதான். அதனாலதான் இஸ்லாம் பெண்களுக்கு தற்காப்பு கலையும் கற்றுத்தர சொல்லுது. அவன் தாக்கம் தானே திருப்பி அடி. இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கல பெண்களை. நீ கராத்தே கத்துக்க, பெண்களுக்கு தற்காப்பு கலை கத்துக்க, நீ வாழ்வீச்ச கத்துக்க, உன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான தற்காப்பு கலையும் கத்துக்க. ஒரு ஆண் தீண்ட வரானா பலாறு அடி பப்ளிக் இடத்துல இஸ்லாம் சொல்லி தருதே. இஸ்லாம் தடையா இருக்கு இல்லையே. அப்ப இது எதிர்கொள்வது இல்லையா? இப்ப இவங்க எதிர்கொள்ள நினைக்கிறாங்க, ஒரு ஆம்பளை எதிர்கொள்ள அவனோட இப்ப மோதுறதும் முரசுறதும் அவனோட படுக்கிறது இதான் எதிர்கொள்றதா? தற்காப்பு எதிர்கொள்வதுதானே. இஸ்லாம் அந்த தற்காப்புகளை பெண்களை வலியுறுத்துகின்றதே. தற்காப்பு கத்துக்கணும் சொல்லி ஒரு முஸ்லீம் கராத்தே கத்துக்கிறா, எந்த இஸ்லாம் வேணாம் தடுக்குதா? நபிகள் நாயகம் தடுத்தாங்களா? கத்துக்க சொன்னாங்க நபிகள் நாயகம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க.
போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு பயணத்துல ஒரு போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்க முடியாம கொஞ்சம் குழம்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்றாங்க போர்க்களத்துல. அந்த ஆலோசனை நபிகள் ஏத்துக்கிறாங்க. இறைவன் மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி போர்க்களத்துல நீ வரக்கூடாது, வந்தா சும்மா இரு, எனக்கு என்னோட இரவு தங்குறதுக்கு மட்டும் தான் நீ இருக்கணும், மத்த நேரத்துல ரூம்ல போய் உட்காரு அப்படின்னு சொன்னாங்களா? நவுதுபில்லா. பெண்ணடிமைத்தனத்தை அங்க வெளிப்படுத்தினாங்க நபிகள் நாயகம். இல்லையே, போர்க்காலத்திலே போர் தந்திரத்தை தன்னுடைய மனைவி சொல்லிக் கொடுத்த அந்த ஆலோசனை நபிகள் ஏத்துக்கிட்டாங்களே, ஏத்து நடைமுறைப்படுத்தினாங்களே. அப்ப இதை விட பெண்ணுரிமை என்ன வேணும்? அதனால பெண்கள் பிரச்சனையை எதிர்கொள்வது என்பது போர்க்காலத்துக்கே போய் எதிர்கொள்வதற்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல. அப்ப எதிர்கொள்வது என்பது அவனோட போய் முட்டி மோதுறதும் சண்டை போடுறதும் பாடுறா அப்படின்னு சொல்றதும், அப்படி பார்த்து அவனோட மோதுனாலே உரசுனாலே அவங்கள மயக்கிடுவான். எப்படி உரசுனாலும் சரி. நீ பல சினிமாக்கள்ல எப்படி காட்டுறாங்க, சினிமாக்கள் ஹீரோனுக்கு ஹீரோயினுக்கு அறிமுகம் எப்படி ஆகுதுன்னா முதல்ல மோதல்ல தான் ஆரம்பிக்கும். மோதல்ல ஆரம்பிக்கும், அவன் உரச ஆரம்பிப்பான், அவன் இடிக்க ஆரம்பிப்பான், மேல விழுவான், காதெல்லாம் மலருது. இதுதானே சினிமாவில் காட்டுறாங்க. அப்ப ஒரு பெண் உடல் ரீதியா போய் அவனோட மோதுறதா மோதலா இல்லையா? விலகி போறது தற்காப்பு. தற்காப்பு ஒரு விதமான எதிர்கொள்வது தானே. அதனால தற்காப்பு என்பதும் எதிர்கொள்வதுதான். அதனால பெண்கள்கிட்ட உன்னை தற்காப்பு பாதுகாத்துக்க. நீ பர்தா போட்டுப்ப, ஹிஜாப் போட்டுப்ப, மீறி அவனா உரசனா ஓங்கி அடி பொது இடத்துல இஸ்லாம் தடுக்கலையே. இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய விதம் தானே.